ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் கவிதா. வேலையிலேருந்து வந்தாச்சு. வந்த உடனே நம்ம பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்கள சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குவோம். காஃபி ஆச்சுங்களான்னு கேட்குவோம். என்ன நடந்தது இன்றைக்கி காலேஜில் ஸ்கூலில் நல்லா கேட்டு பார்ப்போம் இல்லையா? அதே போல் தான் நான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறனோ இல்லையோ நம்ம செடிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செடிங்களெல்லாம் ரசித்து பார்க்குவேன். ஏன்னா அவங்களும் நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த மாதிரி பாருங்கள். தான் குழந்தை மாதிரி வளங்க. ஏன்னா அழகாக நம்ம சாம்பாருக்கு மிளகா கொடுக்கும், தலைக்கு பூ கொடுக்கும், சட்னிக்கு புதினா கொடுக்கும். அப்புறமா நம்ம பேஸ்ட் போடணும் அப்படின்னாக்கா பாருங்கள், இங்கே கட்டாயி இருக்குது. இந்த மாதிரி நிறைய காலையில் ஒரு 10:30 மணி ஆச்சுன்னா அழகான பூக்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரசிக்கணும். எப்படி அப்படின்னா நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தைங்க எப்படி பார்த்து வளர்க்குறோமோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து தான் ரசிக்கணும். வேலையிலேருந்து வந்தோடனே இதெல்லாம் முக்கியமாக நான் செய்வேன். நம்ம வீட்டில் பசங்க என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க, சரிங்களா? இன்னும் லைட் கூட போடலை, நானும் இப்போ தான் வந்தேன். பார்த்திங்களா, என் பையன் துணியெல்லாம் வாரின்னு மழை வருதுன்னு சொல்லிட்டு சோஃபா மேலே போட்டிருக்காரு. அப்புறம் திம்மு பாருங்கள், எடுத்து திம்மு வைக்காதே போயிட்டுருக்காரு. ஒரு பையன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்புறம் நண்பர்களே, எல்லோரும் காஃபி குடிங்க. நம்ம ஊர்லலாம் மழை வந்துட்டு இருக்கா என்ன? எங்கேருந்துக்கும் மழைன்னா மழை நிறைய வந்துட்டு இருக்கு. போடா பைத்தியக்காரா பாருங்க, என் பையன் நான் அந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ரூம் கூட போவே இல்லை. சரி, இந்த ரூம்லேருந்து வெளியே போகலாம் பால்கனி சைட்லன்னு பார்த்தா கதவு பின்னாடி நின்றுட்டுக்குறாங்க. ஐயோ, ஏன் முட்டாளே, வாய்ஸாவது கொடுக்க மாட்டியா? நான் உன் முகத்தை காமிக்க மாட்டேன், நீ எதுக்கு வாய்ஸ் கொடுக்காம நின்றுக்கிற அந்த சைடில்? நெஞ்சே வலி வர்ற மாதிரி பயம் வச்சுட்டான் பாருங்க அந்த பையன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப பயமாக இருக்கும் எல்லாமே. ஐயோ கடவுளே, போடா போங்க நண்பர்களே. பாருங்க என்னை எப்படி பயம் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வாங்க படுத்துக்கலாம். அப்பா சாமி, ரொம்ப பாருங்கள் எப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க, என்னோடய அண்ணன் தம்பிங்க, என்னோடய அக்கா தங்கச்சிங்க, என்னோடய ஃபாலோஸில் இருக்கிறவங்க மறக்காமல் என் வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, சரிங்களா? ஏன்னா உங்களோட அன்பும் ஆதரவும் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான் உங்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நம்மெல்லாம் ஒரு லெவலில் வரணும்னா நம்ம எல்லாருமே சப்போர்ட்டிங் இருக்கணும், சரிங்களா? அதனால் நம்ம எல்லோரும் ஒரு கூட்டு ஃபேமிலின்னு நினச்சிங்களா? என்னோடய வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா நண்பர்களே? சரிங்களா? ஓகே, பாய் பாய் பாய்.